ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025. அதில் தமிழ் பார்ட்டியே தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம. தமிழ் எலிஜிபிலிட்டி. அந்த 100 கேள்வியை தான் நம்ம பிரித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் உங்களுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரெச்ச வகை என்று கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நிகழ்கால பெயரெச்சமா, இறந்த காலமா, எதிர்காலமா, குறிப்பு பெயரெச்சமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாடும் பாடல் அப்படின்னு சொல்லி கேள்வி கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? குயில் பாடுமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, பாடும். ஆனால் எப்போ பாடும்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு. ஓகேவா? பட் ஆனால் குயில் பாடும். ஆனால் எப்போன்னு தெரியாது. அப்போ அதனால் இது வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். எதிர்கால பெயரெச்சம். ஓகேவா? இல்லைனா நீங்கள் இதேமாதிரி நிகழ்காலம், இறந்த காலத்துக்கு இந்த பாடும் பாடலில் எக்ஸாம்பிள்ஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இதோட ஆன்சர் வந்து எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னு. ஓகேவா? அடுத்தது இரண்டாவது கேள்வி. நட என்னும் வேறு சொல்லின் வழி உயர்திணை வினையால் அணையும் பெயரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? உயர்திணை அப்படின்னா மக்களை குறிக்கிறது தான். ஓகேவா? உயர்திணை அல்லாதது எல்லாமே வந்து பறவைகள், விலங்குகள், பூக்கள் அப்படி எல்லாமே குறிக்கிறது மற்ற திணை. உயர்திணைனா மக்களை மட்டும் தான் குறிக்கிறது. அப்போ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். நடக்கு வந்து நடந்தது கொடுத்துருக்குறாங்க, நடப்பது கொடுத்துருக்குறாங்க, நடப்பவையும் கொடுத்துருக்குறாங்க, நடந்தவன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஆப்ஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உயர்திணைனா மக்கள்னால உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். நடந்தவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நடந்தவன் தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு.